இன்றைய தலைப்புச் செய்திகள். அதிமுகவில் உட்கட்சி பூசல், எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி. அதிமுகவின் முக்கிய புள்ளிகளான வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இடையிலான கருத்து வேறுபாடுகள் கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தகைய சவால்களை உருவாக்கியுள்ளது என்பது குறித்த ஒரு அலசல். சென்னை மாநகராட்சியில் தாவேகாவின் அதிரடி என்ட்ரி. விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ தேர்தலை தாண்டி அடிமட்ட அரசியலான கவுன்சிலர் தேர்தலிலும் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. இது சென்னை மாநகராட்சியில் மற்ற கட்சிகளுக்கு எந்த மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? வேலு சிங்கப்பூர் பயணம் மருத்துவ சிகிச்சையா அல்லது வேறு காரணமா? அமைச்சர் வேலு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாமல் சிங்கப்பூர் சென்ற விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் எழுப்பியுள்ள கேள்விகள். ஈசிஆர் ஹோட்டலில் சதி திட்டம், விஜய் ஆட்சியை கவிழ்க்க ரூபாய் 35 கோடி பேரம். ஈசிஆர் நட்சத்திர ஹோட்டலில் கரூரை சேர்ந்த இருவர் பிடிபட்ட விவகாரம், விஜயின் அரசியல் நகர்வுகளை முடக்க நடக்கும் சதி முயற்சிகள் பற்றிய பரபரப்பு ரிப்போர்ட். அரசியல் மாற்றங்கள், அமைச்சர் பர்வேஸ் உடன் இணைந்த விஜயபாஸ்கர். நேற்று வரை ஓரங்கட்டப்பட்டவர்கள் இன்று ஆட்சியில் இருப்பவர்களுடன் கைகோர்ப்பது காலத்தின் கட்டாயமா அல்லது அரசியல் வியூகமா? ஒரு சுவாரஸ்யமான பார்வை. கோவை தொழில் முனைவோருக்கு நல்ல செய்தி, விமான நிலையம் விரிவாக்கம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ள கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் அப்பகுதியின் தொழில் வளர்ச்சியை எப்படி மாற்றும் என்பது குறித்த நேர்மையான செய்தி. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது, கனிமொழியின் கடும் கண்டனம். நீதிமன்ற உத்தரவின் பெயரில் நடந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கைது நடவடிக்கையை கனிமொழி எப்படி எதிர்கொள்கிறார்? அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என அவர் கருத்து. ஏன்? வைகை ஆறு தூர்வாறுதல், ஆளுநரை வம்பிழுத்த அமைச்சர் நிர்மல்குமார். ஆளுநர் மீது அமைச்சர் நிர்மல்குமார் முன்வைத்துள்ள காரசாரமான விமர்சனங்கள் மற்றும் வைகை ஆறு தூர்வாறுதல் விவகாரத்தில் ஆளுநர் தலையீடு குறித்த விவாதம். பரபரப்பான கைது காட்சி. போலீஸ் பிடியில் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட போது நடந்த நெகிழ்ச்சியான மற்றும் பரபரப்பான காட்சிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தும் நிகழ்வு. தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அமைச்சர் கீர்த்தனாவின் மாஸ்டர் பிளான். கோவை முதலீடு மாநாட்டில் அமைச்சர் கீர்த்தனா அறிவித்துள்ள புதிய திட்டங்கள் இனி வேலை தேடி இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல தேவையில்லை என்று கூறியுள்ளார். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.